மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வடிவமலத்தியின் வாரிசு திருமதி கோவிலட்சுமி அவர்களுடைய இந்த சிறப்பான முன்னெடுப்பு மிக பாராட்டுக்குரியது. அவர்களுடைய இந்த பயணம் இன்றைக்கு நேற்று அல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவருடைய இந்த சமுதாய பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக ஒரு விழாவை இந்திரனை முன்னிட்டு மிகச்சிறந்த ஒரு விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த விழாவை சிறப்பாக நடத்திய இந்த குழுவினருக்கு, கோவிலட்சுமி தலைமையிலான குழுவினருக்கு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அமைதியா கை தட்டுவோம். மிகப்பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். அப்படியே எழுந்துச்சுங்க, அமைதியா, யாரும் பேசக்கூடாது, அமைதியா எழுந்துச்சுங்க, அமைதியா பேசக்கூடாது, அமைதியா அமைதியா இருங்க, பின்றாப்பா இருக்கணும். நம்ம ஒரு சமூகத்தை வெற்றியை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கோம். அப்படியே அமைதியா நில்லுங்க. அப்படியே அழகா இந்த குழுவினருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். கை தட்டுங்க நல்லா. இப்ப என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்படியே நில்லுங்க, எல்லாம் நில்லுங்க, உட்காரக்கூடாது. நம்ம இப்ப அரசுக்கு, கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்ல போறோம். நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் இல்ல, நாங்க வீர தேவேந்திர சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். யாரும் உட்காராதீங்க, எதிர்த்து நில்லுங்க, தயவுசெய்து பேசாதீங்க. இதுக்காக தான் கடுமையா போராடிட்டு இருக்கோம். சாதாரணம் இல்ல, உலகத்தையே கட்டியாண்ட ஒரு பேரினம் இன்னைக்கு நம்ம ஒரு கூலி தொழிலாளியா நின்றுகிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால நல்ல கவனிங்க. நம்முடைய இந்த பயணம் பட்டியல் வெளியிட்டுங்கிறது நாம இருந்த இடமான பிசி, ஏற்கனவே 1936 நம்ம பிசில தான் இருந்தோம். ஆனா நம்மளை கொண்டு நம்மளை கேட்காமையே தெலுங்கு ஆட்சிகள் நம்மளை எஸ்சியா மாத்திட்டாங்க. நமக்கே தெரியாத அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா நம்ம பாக்குறோம். ஏன்னா இங்க போனாலும் ஒரு வீடு வாடகை, டவுன்ல போனா கூட வீடு வாடகை பார்க்க முடியல. ஒரு இடத்துக்கு போனா நம்ம எஸ்சின்னு சொன்னா என்ன ஜாதிதான் கேட்டா நம்மளோட பேர் சொன்னாலே அவன் ஒதுங்கி போற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆனா நம்ம அப்படியே பண்ணாங்களா? அப்படின்னா கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அத்தனை மிகப்பெரிய கோயில்களில் முதல் மரியாதை வாங்குற ஒரே ஒரு சமூகம் இது தேவேந்திர வேளாளர் தான். வேற எந்த கோபமும் அங்க இல்ல. ஆனா அப்படிப்பட்ட சமூகத்தை எசின்னு வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த தெலுங்கு அரசுகள். அதனால நம்ம எந்த கட்சியும் நமக்கு ஆதரவு கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் நமக்கு ஆதரவு கிடையாது. ஆனா நாமளே நம்ம நின்று போராடணும் உண்டு. அதனால அமைதியா இருங்க. நம்ம சொல்றத திரும்ப சொல்லுங்க. இது இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம செவியில கேட்கற மாதிரி இருக்கணும் அந்த ஒரு உறுதிமொழி. அதனால கண்டிப்பா அதை தெளிவா நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. அப்படி அமைதியா இருக்கணும், யாரும் பேசக்கூடாது. நான் சொல்றதை அப்படியே திரும்பி சொல்லுங்க, யாரும் பேசக்கூடாது. ஏன்னா நமக்கான இது நம்முடைய விடிவு காலம் பிறக்கிறதுக்காக நம்ம போராடிட்டு வரோம். அதனால கவனமா நம்ம சொல்றதை திரும்ப சொல்லுங்க. இது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் போய் செவியில கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்க உறக்க சொல்லணும். யாரும் உட்காரக்கூடாது, எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப எந்திரிச்சுலுங்க, யாரும் சொல்லுங்க. தமிழக அரசே, மத்திய அரசே, உளவு செய்து விளைவித்து, உழைவு செய்து விளைவித்து, ஊருக்கெல்லாம் உணவளித்த, ஊருக்கெல்லாம் உணவளித்த தேவேந்திர வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியல் வைத்திருப்பது, எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியல் வைத்திருப்பது நியாயம் தானா? நியாயம் தானா? தமிழக அரசே, மத்திய அரசே, பழம்பெரும் கோயில்களில் முதல் மரியாதை பெறும் தேவேந்திர வேளாளர்கள்
எங்களை எல்லாம் எஸ்சி என்று சொல்வது நியாயம்தானா? தமிழக அரசே சேர சோழ பாண்டியர் வழி வந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி என்று சொல்லுவது எஸ்சி பட்டியல் வைத்திருப்பது எஸ்சி என்று சொல்வது எஸ்சி பட்டியல் வைத்திருப்பது நியாயம்தானா? தமிழக அரசே மத்திய அரசே ஆங்கிலேயர் கால ஆட்சியிலே அறுவடைக்கு வரி செலுத்திய ஆங்கிலேயர் ஆட்சியிலே அறுவடைக்கு வரி செலுத்திய வீரமிகு தேவேந்திர குலவேலர் நாங்கள் தேவேந்திர குலவேலர் நாங்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியல் வைத்திருப்பது நியாயம்தானா? தமிழக அரசே மத்திய அரசே குடும்பராய் மூப்பராய் காலாடியாய் பண்ணாடியாய் வயல்காரராய் பெருமையாக வாழ்ந்து பண்பாடு கலாச்சாரத்தை கற்றுத்தந்த பண்பாடு கலாச்சாரத்தை பெருமையோடு கற்றுத்தந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது நியாயம்தானா? தமிழக அரசே மத்திய அரசே 1936 வரை 1936 வரை பிசியில் இருந்த தேவேந்திர குல வேளாளர்களை பிசியில் இருந்த தேவேந்திர குல வேளாளர்களை பிசியில் இருந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை எல்லாம் எஸ்சி பட்டியல் வைத்திருப்பது நியாயம்தானா? தமிழக அரசே மத்திய அரசே மாற்றிவிடு தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியல் விட்டு மாற்றிவிடு. தமிழக அரசே மத்திய அரசே கவனம் அரசியல் கட்சிகளே கவனம் அரசியல் கட்சிகளே கவனம் எங்களின் ஆதரவு பட்டியல் வெளியேற்றத்துக்கு மட்டுமே ஆதரவு தரும் கட்சிகளுக்கு எங்கள் ஆதரவு மத்திய அரசே மாநில அரசே தூண்டாதே எங்களை போராட வைக்க தூண்டாதே எங்களை போராட வைக்க தூண்டாதே நாங்கள் போராட நினைத்தால் தமிழகம் தாங்காதே நாங்கள் போராட நினைத்தால் தமிழகம் முழுவதும் தாங்காதே எச்சரிக்கை விடுக்கிறோம். தமிழக அரசே மத்திய அரசே நாங்கள் போராட தூண்டினால் நாங்கள் போராட துவங்கினால் தமிழகம் தாங்காது. இனியும் எங்களை எஸ்சி பட்டியலில் வைத்திருக்க அனுமதியோம்
பட்டியலில் வைத்திருக்க நாங்கள் அனுமதியோ இனியும் நாங்கள் அனுமதியோ நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அப்படியே நில்லுங்க, அப்படியே இருங்க.